நான் என்னுடைய படிப்பு, என்னுடைய சம்பாத்தியம், என்னோட குடும்பம், என்னுடைய ஃப்யூச்சர், என்னோட குழந்தைங்களுக்கு நான் சொத்து சேர்க்கணும், அவங்கள எப்படி நான் செட்டில் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஒரு சுயநலமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் வருமா இல்லையான்னு தெரியல. எங்களுக்கு ஒரு சலிப்பு வந்துச்சு. செந்தமிழர் பாசறை அப்படிங்கிற கட்டமைப்பில் நாம் தமிழர் கட்சி இயங்குது வெளிநாடுகளில். அங்கே அமீரக செந்தமிழர் பாசறையில் நம்ம உறுப்பினராக சேர்றோம். அப்புறம் 2018 நான் அங்கே மகளிர் பாசறை செயலாளராக இருந்தேன். நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், 20 ஆண்கள் 20 பெண்கள், எல்லாருமே படித்தவர்கள். நிறைய டாக்டர்ஸ், நிறைய என்ஜினியர்ஸ், நிறைய பேர் சோஷியல் ஒர்க்கர்ஸ், எல்லாருமே. அண்ணனுக்கு ஒரு பெரிய கனவு இருக்கு. அண்ணன் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்னா அவருடைய அலைவரிசையில் சிங்க் ஆகிற மாதிரி நம்மளுடைய நோக்கமும் எண்ணமும் அண்ணனுடைய நோக்கத்தோடையும் எண்ணத்தோடையும் சிங்க்ரனைஸ் ஆகிற மாதிரியான பீப்புளாக இருந்துச்சுன்னு வைங்களேன், அவர் டிஸ்டர்பே பண்ண மாட்டார். மற்ற கட்சிகள் மாதிரி ஒரு நேர்காணல் வச்சு விருப்பம் மனு கொடுத்து நீங்கள் வாங்க உங்களோட இன்டர்வியூ எடுக்கிற அந்த ஒரு பேட்டர்னே இல்லையே. நாம் தமிழ் எப்படி ஒர்க் ஆகுது? அதான் பொறுக்கு முழுக்க முழுக்க சீமான் அவர்களே பார்த்தீங்கன்னா நெல்மணிகள் தேர்ந்தெடுக்கிற மாதிரி நானே எடுப்பேன்னு சொல்லுவார் இல்லையா? அதுதான் அவர் பார்க்காமலாம் இருக்க மாட்டார். நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. அண்ணன் எவ்வளோ தூரத்துக்கு மற்ற கட்சிகள் மாதிரி கிடையாது. அண்ணனுடைய தொலைபேசி எண் எனக்கு தெரிஞ்சு எல்லா கேடர்ஸ்டையும் இருக்கும். வாட்ஸ்அப்ல எல்லார்ட்டையுமே வச்சிருப்பாங்க, ஆடியோ போட்டா ரிப்ளை பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. எல்லார்ட்டையும் இருக்கும். அதனால அந்த தொடர்பு ஏற்படுத்துற முடியாது, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நேரடி தொடர்புல இருக்கலாம் அண்ணனோட. என்னுடைய கணவர் ஒன்றா தான் நாங்கள் ஸ்கூலில் படித்தோம். கிரேட் 1 ஒன்றாவே படிக்கிறோம். ஸோ அது ஒரு பெரிய ஒரு குட் பார்ட்னர்ஷிப்பாக அமைஞ்சிருச்சு. சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நம்மோடு இருக்கும் சிறப்பு விருந்தினர் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியினுடைய நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மரிய ஜெனிஃபர் அவர்கள். மேடம் வணக்கம். வணக்கம். எப்பவுமே நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்னாலே தனித்துவத்தோடு இயங்குவாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ திருச்சி மாநாட்டில் உங்களோட பெயரை நீங்கள் கன்னியாகுமரி சட்டமன்றத்தில் நிற்கிறீங்கன்னு சொன்ன உடனே ஒரு ஆர்ப்பரிப்பு பார்க்க முடிந்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக என் அருமை தங்கை பொறியாளர் மரிய ஜெனிஃபர் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். மரிய ஜெனிஃபர் அப்படின்றவங்க தேர்தல் களத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அரசியல் கட்சிக்கு நீங்கள் நாம் தமிழ் ஏன் சூஸ் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் அரசியலுக்குள்ளே வர்றீங்க, உங்களை பற்றி நம்ம சொல்லிட்டு அதுக்கப்புறம் தொகுதி பிரச்சனைகளை பற்றி பேசுவோம். ஓகே. என்னோட சொந்த ஊர் கன்னியாகுமரி தான். கன்னியாகுமரி மாவட்டம், கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் கன்னியாகுமரிங்கிற நகராட்சி தான் என்னுடைய சொந்த ஊர். அதில் கன்னியாகுமரியில் தான் நாங்கள் பிறந்து வளர்ந்து படித்ததெல்லாம். ஸ்கூல் படித்தது விவேகானந்த கேந்திர வித்யாலயாவில். அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் காரூணியாவில் முடிச்சுட்டு அப்புறம் MBA இக்ஃபைல பண்ணேன் சென்னையில். ஸோ இதுதான் என்னுடைய படிப்புக்கான அகடமிக்ஸ். இது அகடமிக்கலி நான் நல்லாவே பண்ணணும். 10th டிஸ்ட்ரிக்ட் 3rd ரேங்க் ஹோல்டர். ஸோ படிக்கணும், நல்லா படித்தாதான் நல்லா வருவோம் அப்படின்னு, நல்லா பெட்டராக இருக்கும் லைஃப் அப்படிங்கிறது ஒரு பொதுவான புரிதல் இல்லையா அந்த டைமில். எல்லாத்துலேயுமே அதே குமரி மாவட்டத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஆமாம், நல்லா படிக்கணும், நல்ல தரமான வேலை செய்யணும், நல்லா சம்பாதிக்கணும், அப்போ தான் நீ சக்ஸஸ்ஃபுல் ஆவ அப்படிங்கிற அதுதான் ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடுகளில் பேசப்பட்ட ஒரு விஷயந்தான். ஸோ அது எங்களுக்கு பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். என்னுடைய கணவர் ஒன்றா தான் நாங்கள் ஸ்கூலில் படித்தோம். கிரேட் 1 ஒன்றாவே படிக்கிறோம். ஸோ அது ஒரு பெரிய ஒரு குட் பார்ட்னர்ஷிப்பாக அமைஞ்சிச்சு. அரசியல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பார்வை இருக்கும். வீட்டில் அரசியல் பேசுவாங்க, அரசியல் புத்தகங்கள் படிக்கிறது, மேகசின்ஸ் பார்ப்பாங்க. ஒரு கன்சியூமராக, ஒரு அரசியல்லேருந்து ஒரு கன்சியூமர் தானே நம்ம. இப்போ கூட நம்ம என்ன பேசுவோம், நமக்கு டைரெக்டாக அரசியலில் பெரிய இன்வால்மெண்ட் இல்லை அப்படின்னாலும் இந்த கட்சியோட கூட்டணி போகுமா, இல்லை யாரோட கூட்டணி போவாங்க, இப்படி நடந்தால் எப்படி ஆகும் அப்படின்னு ஒரு விவாத மேடையில் பேசக்கூடிய நிறைய விஷயங்களை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், குடும்ப உறுப்பினர்கள் ஜென்ரலாக பேசி அது ஒரு பேசு பொருளாக இருக்கும். அப்படியான ஒரு சூழலில் வளர்ந்த பிள்ளை தான் நானும். அப்போது அரசியலுங்கிறது நம்மளுடைய இயல்பாகவே நம்மளோட குடும்பத்தில் இருந்த ஒரு விஷயம் தான். ஆனால் கான்ட்ரிபியூட்டிங் டு அரசியல்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பாலிட்டிக்ஸில் அது எப்போ வருது அப்படிங்கிறப்போ அது ஒரு வாழ்க்கையின் புரிதலில் தான் நம்மளை கற்றுக்க முடியும். எப்போவுமே நம்மளுடைய குடும்ப சூழல், நம்மளுடைய சொசைட்டியில் ரொம்ப சுயநலமாகவே வாழ்ந்துடுறோம். நான் என்னுடைய படிப்பு, என்னுடைய சம்பாத்தியம், என்னோட குடும்பம், என்னுடைய ஃப்யூச்சர், என்னோட குழந்தைங்களுக்கு நான் சொத்து சேர்க்கணும், அவங்கள எப்படி நான் செட்டில் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஒரு சுயநலமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் வருமா இல்லையான்னு தெரியல. எங்களுக்கு ஒரு சலிப்பு வந்துச்சு. என்னடா இவ்வளோதான் முடிஞ்சிருமா, இப்படியே போய் நம்மளுடைய வாழ்க்கை முடிஞ்சிருமா, இஸ் தேர் சம்திங் பிகர் தட் வி கேன் அச்சீவ் அப்படின்னு ஒரு சூழ்நிலையில் நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஏன் நம்ம ஒரு பாலிட்டிக்ஸ் அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது உங்களோட கரியர் ஃபோக்கஸ்டாக ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கும். அது இல்லை ஒரு பொதுப்பணிக்கு நம்ம வர்றோன்ற அந்த பார்வை எப்போ வருது உங்களுக்கு? அந்த நம்மளோட லைஃபுடைய பயணத்தில் தான், நம்மளோட லைஃபோட பயணத்திலேயே இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு ஒரு பிரேக் பாயிண்ட் வரும் ஒரு லைஃப்பில். சரி, இப்போ ஒரு வேலை செய்கிறோம், சம்பாதிக்கிறோம், இன்வெஸ்ட் பண்ணுறோம்,
பிள்ளைங்களுக்கு இன்னும் பெட்டராக பண்ணுவோம். எவ்வளோ பெட்டராக பண்ணுவோம், இதுக்கப்புறம் என்ன, வாட் நெக்ஸ்ட். சரி, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சரி லெட்ஸ் டூ பிஸ்னஸ். பிஸ்னஸாக நம்ம வந்து கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணாலும் நம்ம ஒரு பிஸ்னஸாக நம்ம பண்ணலாம். அதை நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணுவோமா, இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணுவோமா, இப்படியெல்லாம் நம்ம வந்து டாக்ஸ் போயிட்டு இருக்கிற டைமில் தான் வந்து சரி ஒய் டோன்ட் வி எம்ப்ரேஸ் போத், ரெண்டும் பண்ணுவோம், ஆனால் பண்ணுற இடம் இந்தியாவாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிருந்தோம். ஆஸ் அ ஃபேமிலியாக நாங்கள் டிசைட் பண்ணது தான். அதுக்கப்புறம் தென் வி கேம் பேக் டு இந்தியா. சென்னையில் செட்டில் ஆகலாம் அப்படின்னு நினச்சி தான் வந்திருந்தோம். பிஸ்னஸ் அண்ட் பாலிடிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு. பாலிடிக்ஸ் வந்து நம்மளுடைய நேரத்தை பொறுத்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் நாம் தமிழர் கட்சியாக நான் வந்து எம்ப்ரேஸ் ஆனது வந்து 2014 தேர்தலில் வந்து நம்ம வந்து ஒரு ஆக்டிவாக அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்போ போட்டியிடல அவங்க. இல்லை போட்டியிடல. ஆனால் நம்ம பார்க்குறோம் நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது, என்ன மாதிரியான பரப்புரைகள் வைக்கிறாங்க, இந்தியா இந்த மாதிரியான லெவலில் இருக்குது, இந்தியாவுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை வரும்போது நம்ம வந்து ஆக்டிவாக இன்னும் பாலிடிக்ஸில் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அப்படிங்கிறப்போ வந்து ஒரு கட்சியாக பார்க்கும்போது நேஷ்னலில் பேசுகிற எல்லா விஷயங்களும் வந்து என்னோட ஸ்டேட்டுக்கு பொருத்தி பார்த்து பேசுகிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சியாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கும் முன்னாடி வந்து ஈழம் அந்த 2009 மே 17 தான் என்னோட குழந்தை மூத்த பொண்ணு பிறக்கிறாங்க. இந்த போர் முடிகிற சூழல் தான். இந்தியா நேரப்படி ஒரு 8:30 மணி இருக்கும். அப்போ வந்து ஒரு பெரிய 2 டைப் ஆஃப் இமோஷன்ஸ் ஒரே டைமில் நம்ம ஃபேமிலியில் இருந்தது. இது என்னடா இப்படி இருக்குது அப்படிங்கிறப்போ வந்து அதில் உருவான ஒரு கட்சி தமிழர்களுக்காக, தமிழின விடுதலைக்காக, தமிழர்களுடைய அறம், தமிழர்களுடைய வீரம், தமிழர்களுடைய வரலாறு, நம்ம எப்படியான இது, எப்படி நம்ம வீழ்ந்து கிடக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்களை பேசுகிறது வந்து ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு பெரிய ரெவலேஷனாக இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற வாழ்க்கையில் அதெல்லாம் பெரிய விஷயங்கள் கிடையாது இல்லையா. அப்போது இது ஒரு பெரிய ரெவலேஷனாக இருந்தது. தென் அதுலேருந்து அப்படியே ஒரு பயணம், அப்புறம் தேர்தல் பார்வை, அப்புறம் இந்த கட்சியை நம்ம வந்து எம்ப்ரேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா நாம் தமிழர் கட்சியுடைய அடிப்படை அரசியல் புரிதல், கொள்கை, அவங்க மக்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க, இதெல்லாம் எங்களை ரொம்ப ஈர்த்துச்சுது. ஸோ 2016 கட்சியில் சேர்றோம். அதாவது நீங்க 2014 நீங்க வெளிநாடுகள் இருக்கும்போதே நீங்க வந்து கட்சியில சேர்றோம். ஆமா, அங்க வந்து செந்தமிழர் பாசறை அப்படிங்கிற கட்டமைப்புல நாம் தமிழர் கட்சி இயங்குது வெளிநாடுகள்ல. அங்க அமீரக செந்தமிழர் பாசறையில நம்ம வந்து உறுப்பினராக சேர்றோம். அப்புறம் 2018 நான் அங்க வந்து மகளிர் பாசறை செயலாளராக இருந்தேன். தொடர்ந்து 3 ஆண்டுகள் வந்து மகளிர் பாசறை செயலாளராக இருந்து அங்கே இருக்கிற மகளிரை ஒருங்கிணைக்கிறது, நிறைய நிகழ்வுகள் நடத்துறது, தமிழ் வகுப்புகளுக்கு பிளான் பண்ணி அதுக்கான ஷெடியூல்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் கூட நம்ம வந்து அது நம்மளுடைய அரசியல் அப்படி தொடரணும்னு நினைக்கிற இடத்துல ஒரு தேர்தல் களம், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அண்ணன் கொடுத்தாங்க. சரி, நம்ம மக்கள் பணியை இந்த சைட்லேருந்து நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு. இப்போ நீங்கள் இப்போ 24 வந்து நீங்கள் கேண்டிடேட்டாக வந்து மாறுறீங்க இல்லையா? இப்போ நீங்கள் கேடராக இருந்திருப்பீங்க, அப்புறம் கேண்டிடேட்டாக மாறுறீங்க. அந்த ஒரு டிரான்சிஷன் எப்படி இருந்துச்சு? அது ரெண்டுக்கு என்ன வித்தியாசமாக நீங்கள் பார்க்குறீங்க? கேடராக இருக்கும்போது கட்சியை வளர்க்குறதுக்கான எல்லா வேலைகளையும் நம்ம வந்து பிளான் பண்ணுவோம். அதாவது கட்சியோட கொள்கையை இன்னும் பெட்டராக நம்ம வந்து எப்படி கொண்டு போகலாம், எப்படி நம்ம இன்டர்னலாக ஆர்கனைஸ் பண்ணலாம், எப்படி நம்ம இன்டர்னலாக உறுப்பினர்களை கூட்டுறதா இருக்கட்டும், நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் எப்படி பிளான் பண்ணுறது, நம்ம கட்சியை எவ்வளோ தூரத்துக்கு வெளியில் கொண்டு போகிறது, டீப்பராக எப்படி பெனிட்ரேட் பண்ணுறதுக்கான முயற்சிகள்லாம் நம்ம பண்ணிகிட்ருப்போம். ஒரு கேண்டிடேட்டாக யோசிக்கும்போது ஒரு மக்களுக்கு என்ன தேவை, என்னுடைய ஓட்டர்ஸையும் தாண்டி இப்போ நான் வந்து ஜெயிச்சாலுமே எல்லாரும் எனக்கு ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. ஓட்டு போடாதவங்களுக்காகவும் சேர்த்து நம்ம ஒரு அரசியல் செய்யணும். அப்போ நம்மளோட பார்வை வந்து இன்னும் பெருசாகுது. என்னோட மக்களுக்காக அவங்களுக்கு என்ன தேவை, அதுக்கான தேவைகளை வந்து பூர்த்தி செய்கிறது தான் அரசியல். அப்போ இந்த அரசியல்வாதிகள் என்ன பண்ணலை, நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்மளோட கட்சியின் கொள்கையால் அதை பண்ண முடியுமா, என்னால் அதை பண்ண முடியுமா, என்னோட சிந்தனை நோக்கமும் அதுவாக இருக்குதா அப்படிங்கிறது வந்து மக்கள் அரசியலில் நான் என்ன அதிகமாக ஈடுபடுத்திக்கிட்டேன். இல்லை, அதுதான் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ சீமான் அவர்கள் வந்து உங்களை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு சில பண்புகள் இருக்கும், சில பொட்டன்ஷியல் இருக்கும் இல்லையா? இப்போ கேடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற, கேண்டிடேட்டுக்கு வந்து இவர்களை வேட்பாளராக நிறுத்தணும் அப்படின்னா நம்ம கட்சியோட ரெப்ரஸன்டேட்டிவாக இவர்களால் வர முடியுன்ற அந்த ஒரு நம்பிக்கை உங்கள்கிட்ட எந்த பண்பை பார்த்து சீமான் அவர்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அண்ணன் வந்து எப்போவுமே வந்து அண்ணன் எப்படி சொல்லுவாருன்னா, தமிழர்கள் வந்து பொறுக்கு விதை மரபினர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய விதைகளை விதைக்கிறோம், எல்லா விதைகளும் வந்து மரமாக வளர்றதில்ல. அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறோம், நல்ல பழங்களை சாப்பிட்றோம், நம்ம எனக்கும் ஒரு பழந்தா அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு வர மாட்டார்கள் தமிழர்கள். அதை சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு அதோடைய விதையை தாங்க அப்படின்னு கேட்பாங்க. நம்மளுடைய தோட்டத்தில் அதை போட்டு விதைச்சி அதோடைய பழங்களை நான் மட்டும் சுவைத்த மட்டும் போதாது, என்னுடைய ஃபேமிலியும் என்னுடைய மற்றவங்களும் அதை வந்து சுவைத்து இன்புறணும் அப்படிங்கிற ஒரு பண்பு நம்மளுடைய பண்பு. அப்படிங்கிறனால அவர் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், 20 ஆண்கள் 20 பெண்கள், எல்லாருமே வந்து படித்தவர்கள், நிறைய டாக்டர்ஸ், நிறைய என்ஜினியர்ஸ்,
நிறைய பேர் சோஷியல் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே. அண்ணனுக்கு ஒரு பெரிய கனவு இருக்கு, என்னுடைய கேடர்ஸ், என்னுடைய வேட்பாளர்கள், என்னுடைய என்ன சொல்கிறது, அந்த என்னுடைய முன்கள போராளிகள் எப்படிப்பட்ட ஆள்களாக இருக்கணும், எப்படி கருத்து செறிவோட பேசணும், எவ்வளோ தரமான பிள்ளைகளாக ரொம்ப தேர்ந்தெடுத்து தான் அதை பண்ணுறாங்க. ஆமாம். ஸோ அவர் வந்து அது எல்லாத்தையும் பார்ப்பாங்க. பார்த்து எனக்கு இந்த மாதிரி ஒரு கேடர் வேணும், இந்த மாதிரி ஒரு கேண்டிடேட் வேணும் அப்படின்னு அவர் பார்ப்பாரு. அவருடைய சிந்தனையில் நம்ம பொருந்தி போகும்போது அதுக்கான வாய்ப்பு அண்ணன் கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் இப்போ 2024 தேர்தல் காலத்தில் வந்து அப்போ நீங்கள் மொத்தமாக நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளராக பண்ணியிருக்கீங்க இல்லையா? அப்போ வந்து அந்த களம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஏன்னா ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு கான்ஸ்டியூஷனாக கன்னியாகுமரி, அது நமக்கு இருக்கிறதுனால தெரியும். மற்ற இடங்கள் மாதிரி இருக்குது, தேசிய கட்சிகள் வந்து காங்கிரஸ், பிஜேபி, நீங்கள் களமே வந்து வேற, மற்ற நாடாளுமன்ற தொகுதிகள் வேற மாதிரி இருக்கும், குமரி வேற மாதிரி இருக்கும் இல்லையா? எப்படி இருந்துச்சு அந்த களம்? பொதுவாக எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, ஜாதி மதம் இந்த காம்பினேஷனில் வந்து அரசியல் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. ஹிந்துஸ் எல்லாருமே வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்க, கிறிஸ்தவர்கள், மீனவர்கள் எல்லாருமே வந்து டிஎம்கே ஓட்டு போடுவாங்க அப்படின்னு. இந்த பார்வை வந்து ரொம்ப ஒரு ஷண்டடான பார்வைன்னு சொல்லுவோம், மயோபிக்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு பெரிய ஒரு அரசியல் புரிதலில் இருக்கக்கூடிய யாரும் அப்படி பார்க்க மாட்டாங்க. குறுகிய வட்டத்தில் குறுகிய பார்வை இப்படி இருக்கக்கூடிய ஒரு பார்வை. நம்மளுடைய நாளைக்கு இப்போ நம்மளுடைய சட்டமன்ற தொகுதியுடைய உறுப்பினராக இருக்கலாம், அவர் ஒரு சமூகத்திலேயோ இல்லாட்டி ஒரு மதத்தார் சார்பாக இருக்கிறவராக இருக்கலாம். ஸோ வேற ஒரு வேற்று மதத்தினருக்கோ வேற்று சமூக பிரிவினருக்கோ ஒரு பிரச்சனைன்னா அவர் போய் நிற்க மாட்டாரா? கண்டிப்பாக எல்லாருடைய பிரதிநிதி தான் அவங்க. சரி, எங்கேயாவது ஒரு இடத்துல ஜிஓவில் இந்த சமூகத்தினருக்கு மட்டும் இது அப்படின்னு ஏதாவது ஒரு ஜிஓ பாஸ் பண்ணப்படுதா? வெளிப்படையாக பண்ணவே முடியாது. நீர்நிலைகள் வந்து இந்த சமூகத்தினருக்கு மட்டும்தான் நாங்கள் பண்ணுவோம், இல்லாட்டி ஓவர் ஹெட் டேங்க்ஸ் இதுக்கு மட்டும்தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு ஏதாவது ஒரு ஜிஓ பண்ண முடியுமா? இல்லை ஒரு திட்டம் வகுக்க முடியுமா? இன்னைக்கு மகளிர் உரிமை தொகைங்கிறது வந்து இந்த சமூக பிரிவினருக்கு மட்டும்னு நம்மளால சொல்ல முடியுமா? அப்போ அதாவது அரசியலுங்கிறது வந்து சாதி மதத்தையும் தாண்டி மக்களுக்கு தேவையை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு தான் அரசியல். இந்த புரிதலை தான் நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் வச்சோம். என்னுடைய கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் படித்தவர்கள், நல்ல ஆழ சிந்திக்கக்கூடியவர்கள், சாதி மதம் கடந்து உண்மையாகவே ஒரு அரசியல்னா என்ன, அரசியல்வாதியுடைய பணி என்னவா இருக்கணும், அதை நம்மளுடைய கேண்டிடேட்ஸ் செஞ்சாங்களா? இதுதான் நம்மளுடைய கேள்வி நாடாளுமன்றத்தில். அதை இப்போ வரைக்கும் கேட்குறோம். பி அன் எஃபெக்டிவ் எம்எல்ஏ, பி அன் எஃபெக்டிவ் எம்பி. இதுதான் நான் பண்ண முடியும், எனக்கு இவ்வளோதான் பண்ண முடியும்னா அது கிடையாது. அந்த கேள்வி கேட்கணும்ல. கண்டிப்பாக. ஸோ அதுதான் நம்மளுடைய தேர்தலில் கன்னியாகுமரி நாடாளுமன்றத்தில் நம்ம பார்த்தது. இன்ஃபேக்ட் எனக்கு வந்து இவர் ரொம்ப யாரை பார்த்து எனக்கு பெருசாக பயம் இல்லை. ஏன்னா நம்ம வந்திருக்கிறது மக்கள் அரசியல் பண்ணுறதுக்காக. நம்ம நோக்கம் தெளிவாக இருக்குது, நம்மளுடைய கட்சியின் நிலைப்பாடு ரொம்ப கிளியராக இருக்குது, ஹேங்கி பேங்கியாக இல்லை, எந்த கிரே ஷேட்ஸும் கிடையாது, கிளியராக இருக்குது. நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறதுக்கான தளத்தையும் இந்த கட்சி நமக்கு தருது. இப்படி பேசக்கூடாது, இவ்வளோதான் பேசணும், இல்லை இந்த இது அப்படிலாம் இல்லை. அண்ணன் வந்து தைரியமாக மக்களுக்கான அரசியலில் தைரியமாக பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லுவார். முழு சுதந்திரம் தந்துடுவார் அண்ணன். அதுலலாம் அவர் வந்து அதான் சொல்கிறேன்ல, அண்ணன் வந்து ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்னா அவருடைய அலைவரிசையில் சிங்க் ஆகிற மாதிரி நம்மளுடைய நோக்கமும் எண்ணமும் அண்ணனுடைய நோக்கத்தோடையும் எண்ணத்தோடையும் சிங்க்ரனைஸ் ஆகிற மாதிரியான பீப்புளாக இருந்துச்சுன்னு வைங்களேன், அவர் டிஸ்டர்பே பண்ண மாட்டார். நம்ம அண்ணனை புரிஞ்சுக்கணும் அதில். ஏன்னா அவர் வந்து ஒரு நீங்கள் வந்து அப்படி ஒரு விஷனரி லீடரை நீங்கள் பார்க்க முடியாது இந்த காலகட்டத்தில். ரொம்ப தொலைநோக்கு பார்வையோட அந்த மண்ணுக்காக, இயற்கைக்காக, மக்களுக்காக ஒருத்தர் வந்து இவ்வளோலாம் யோசித்து அரசியலில் பேசுவாரா இருப்பாரான்லாம் அது ஒரு தவம்ங்க. அதெல்லாம் அப்படிலாம் யாராலையுமே இருக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆளோட மைண்டை அதே அலைவரிசையில் ஒருத்தங்க இருக்கும்போதில் அப்படியே விட்டுருவார், நீங்கள் பண்ணுங்கடா. இல்லை இன்னொன்று என்னன்னா, இந்த மற்ற கட்சிகள் மாதிரி ஒரு நேர்காணல் வச்சு விருப்பம் மனு கொடுத்து நீங்கள் வாங்க உங்களோட இன்டர்வியூ எடுக்கிற அந்த ஒரு பேட்டர்னே இல்லையே. நாம் தமிழ் எப்படி ஒர்க் ஆகுது? அதான் முழுக்க சீமான் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா நெல்மணிகள் தேர்ந்தெடுக்கிற மாதிரி நானே எடுப்பேன்னு சொல்லுவார் இல்லையா? அதுதான் அவர் பார்க்காமலாம் இருக்க மாட்டார். நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. அண்ணன் வந்து எவ்வளோ தூரத்துக்கு மக்கள் அரசியலில் மக்கள் பிரச்சனையை பார்க்குறாங்களோ அதே அளவுக்கு கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய கேடர்ஸ், கட்டமைப்பு என்ன, யார் எங்கே என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்களோட நோக்கம் என்ன, ஒருத்தரோட செயலை வச்சு அவங்களோட நோக்கம் என்னன்னு அண்ணனால் புரிஞ்சிக்க முடியும். ஹீஸ் அ வெரி வெரி இன்டெலிஜென்ட் மேன். வெரி இன்டெலிஜென்ட் அண்ட் வெரி ஷார்ப். நிறைய இடங்கள்ல அண்ணன் அவ்வளோ இதாக பேச மாட்டார். ரொம்ப சின்ன வார்த்தைகளும் குறைவாக பேசுவாங்க. ஆனால் அது சொல்ல வர்றதுடைய விஷயம் என்னங்கிறது வந்து புரிஞ்சவங்களுக்கு நல்லா புரியும். ஸோ அவருக்கு வந்து அதில் ஈக்குவலாக அவர் பார்க்குறனால அவரால் ஈஸியாக
நல்ல நெல்மணிகளை அழகாக தேர்ந்தெடுத்து நிப்பாட்ட முடியும். இல்லை இன்னொன்று என்ன, சில பேர் சொல்லுவாங்க, இப்போ தலைமை வந்து ஒரு இடத்துல இருப்பாங்க, கேடர்ஸ் வந்து கீழே களப்பணியாளர்கள் ஒரு இடத்துல இருப்பாங்க, இவர்களுக்கும் தலைமைக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கும், இல்லை அவர்கள் வேற ஒன்று சொல்லிடுவாங்க, நம்ம பண்ற விஷயம் மேலே கன்வே ஆகாது அப்படிம்பாங்க. அப்போ எல்லாத்தையுமே சீமானவர்கள் மானிட்டர் பண்றாருன்னு சொல்றீங்க, எல்லாத்தையுமே மேற்பார்வையிடுறாங்க. சொல்ல போனா மற்ற கட்சிகள் மாதிரி கிடையாது. அண்ணனுடைய தொலைபேசி எண் வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லா கேடர்ஸ்டையும் வாட்ஸ்அப்ல எல்லார்ட்டையுமே வச்சிருப்பாங்க, ஆடியோ போட்டா ரிப்ளை பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க, எல்லார்ட்டையும் இருக்கும். அதனால அந்த தொடர்பு ஏற்படுத்துற முடியாது, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நேரடி தொடர்புல இருக்கலாம் அண்ணனோட. அண்ட் இன்னொன்று, அண்ணனும் வந்து எல்லா மெசேஜஸ்க்கும் வந்து ரிப்ளையும் கொடுப்பாங்க. சரி. ஸோ அதில் எந்த சிக்கலும் இல்லை. ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக ரொம்ப ஈஸியாக மூவ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் தான் நாம் தமிழர். சரி, ஓகே. இப்போ நம்ம தொகுதிக்கு வரலாம். கன்னியாகுமரி தொகுதியினுடைய ஒரு பிரதான பிரச்சனைகள் என்ன, நாம எந்த ஃபோர்ஸ் பண்ணி இந்த தேர்தலை நம்ம வந்து முன்னிலைப்படுத்த போகிறோம்? எந்த அடிப்படையாகவே நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டம் வந்து கடல் வளம், அதுக்கு மாதிரி விவசாயம் சார்ந்த, அதாவது சமவெளி பகுதி, அப்புறம் மலை, அப்புறம் காடுகள், இதுதான் வந்து நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டம். ஜியோகிராஃபியா பிரிச்சிட்டீங்க. ஆமா, பொலிட்டிக்கல் மேப் மாதிரி நீங்க இப்படி சொல்றீங்க. அப்போ வந்து நம்ம கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸை வச்சு நம்ம மக்களுக்கு என்ன பெட்டரான ஒரு வாழ்க்கையை கொடுக்கலாம், எப்படி ஒரு பொருளாதார மேம்பாட்டை கொண்டு வரலாம், இதுதான் அரசியல். இதை சிறு முதலாளிகளும் பெருமுதலாளிகளும் பண்ணுவாங்க. இந்த அமைப்பை நம்ம எப்படி ஆர்கனைஸ்டா அவங்களுக்கு சட்டப்பூர்வமாக கொடுக்கலாம், அதுதான் அரசியல். இதை முறையா செய்யணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டம் வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ கீரிப்பாறையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போய் பாருங்கள், ஒரு இடம் கூட நீர்நிலை இல்லாமல் இருக்காது. ஆமாம், ஒரு வெனிஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படியே அந்த சேனலில், தோவாளை சேனல் ஆரம்பித்து அப்படி ஒவ்வொரு இதாக இருந்து பழையாறுலேருந்து அப்படியே மணக்குடி கால்வாய் வரைக்கும் அங்கே போய் முடிகிறதா இருக்கட்டும், அப்படி பியூட்டிஃபுல்லாக போகும். இந்த நீர்நிலைகளை நம்ம ஏதாவது ஒரு நீர்நிலை கரெக்டாக இருக்கா? சைடு சரியான பராமரிப்பு கிடையாது. நீர் கொள்முதலுக்கான அந்த தூர்வாரி அதை சைட்ஸ் எல்லாத்தையும் கரைகளை, நீர் வழித்தடங்களே வந்து நிறைய இதில் பிளாக் ஆகிருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து பண்ண வேண்டியது யாரோட கடமை? இப்போ ஒரு பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட், நிறைய நீர்நிலைகள் பிடபிள்யூடி கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாமே. குளங்கள் மட்டும்தான் நமக்கு வந்து ஹெச்ஆர்என்சி குளமும் இருக்குது, பிடபிள்யூடி குளமும் இருக்குது. அப்போ இந்த குளங்களை முறையாக நம்ம வந்து தூர்வாரி, இப்போ 5 கிராமம் பகுதியிலலாம் அந்த குளங்கள் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப மோசமான கண்டிஷன். அப்போ இதை நீங்கள் உருவாக்கலை, அட்லீஸ்ட் இயற்கையாக உருவானதை பாதுகாக்கணும்ல, அதுக்கு தானே அரசியல். நிறைய ஃபண்ட்ஸ் ஒதுக்கப்படுது. இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ அங்கன்வாடி கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருடத்துக்கு 500 அங்கன்வாடிகள் கட்டுவோம் அப்படின்னு 2021-22 பட்ஜெட்ஸ்லேயும் போட்டிருக்குது. அதே மாதிரி 23-24 பட்ஜெட்ஸ்லேயும் நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்குன்னா இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் அதை முறையாக பேசி அவங்கவுங்களோட சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு ப்ராஜெக்டை காமிச்சு அதுக்கான டிபிஆர்எஸ் பண்ணி அதை ப்ராஜெக்டை கொண்டு வரணும். அதுதானே ஒரு வேலை. அதை விட்டுட்டு நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிட்டு இருக்கிறது அது அரசியல் கிடையாது. இந்த வேலையை நீங்கள் முறையாக பண்ணணும். அப்போ நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து இயற்கையாகவே இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு சுற்றுலாத்துறை எப்படி இருக்குது இன்னைக்கு பாருங்கள். நம்மளுடைய பக்கத்தில் இருக்கிற கேரளா, எல்லா மாநிலத்திலிருந்தும் மாவட்டத்திலிருந்தும் வர்றவங்க கேரளாவுக்கு போகணும்னு நினைக்கிறாங்களே தவிர கன்னியாகுமரியில் வந்து ஒரு வாரம் தங்கணும்னு நினைக்கிறாங்களா? வந்து சன்ரைஸ் பார்த்து கிளம்பிடுவாங்க. இதுக்கு மேலே இங்கே என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. எனக்கே சொல்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அதான் யதார்த்தமான ஒரு கேள்வி. ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்குது? ஏன் நம்மளுடைய மாவட்டத்துக்கு ஒரு ஏர்போர்ட் கொண்டு வர முடியல? இப்போ அங்கே பாருங்களேன், கொச்சினில் ஒரு ஏர்போர்ட் வச்சுருக்கிறான், அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்போர்ட்டில் ஒரு 300 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. நீங்கள் சென்னையில் ஒரு ஏர்போர்ட் இருக்குது, திருச்சியில் ஒரு ஏர்போர்ட் கொண்டு வந்தீங்க, திருப்பி அடுத்த மதுரையில் கொண்டு வந்திருக்கிறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் தூத்துக்குடியில் கொண்டு வந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பியும் வேணும்னு கேட்டோன்னா ஒரு வயபிளான ஒரு பிஸ்னஸ் மாடலாகவும் இருக்கணும்ல. வயபிள் பிஸ்னஸ் மாடல் இருந்தால் தான் அவங்களுக்கும் அது ப்ராஃபிட்டபுளாக இருக்கும், ஆப்ரேட் பண்ணுவாங்க, எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் சென்னை முடிச்சதுக்கப்புறம் திருச்சி கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஆக்சுவலாக கொண்டு வந்திருக்க வேண்டியது கோவில்பட்டியில். இந்த நடுவில் தேவையில்லாமல் இந்த 2 கொண்டு வந்து இப்போ இருக்கிறது வந்து இப்போ எதுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்துருது. தூத்துக்குடி இருக்கு, இந்த சைடுல கேரளா இருக்கு, ட்ராண்ட்ரம் இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துருது. அப்போ இதுக்கு தொலைநோக்கு பார்வை இல்லை. இங்கே இருக்கிற எம்எல்ஏஸ் எம்பிஸ்க்கான தொலைநோக்கு பார்வை இல்லை. என்னோட மாவட்டத்துக்கு என்ன வேணும்? இன்னொன்று, நம்மளுடைய சுற்றுலாத்தலம் இருக்குது. சுற்றுலாத்தலமாக நம்ம கன்னியாகுமரி பார்த்தோம் அப்படின்னா நாட் ஓன்லி நேச்சர் பேஸ்டு சுற்றுலா இல்லை, மெய்யியல் சார்ந்து நிறைய பேர் கோயில், இங்கே இருக்கிற கோயில்களை சுற்றி பார்க்குறதுக்கு வருவாங்க. சிம்பிளாக நான் ஒரு கேள்வி கேட்குறேங்க. சுசீந்திரம் கோயில் அப்படிங்கிறது வந்து ஒரு
ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கோயில், மும்மூர்த்திகள் இருக்கக்கூடிய தானுமாலையன் சுவாமி கோயில். நீங்கள் அங்கே ஒரு பிரிட்ஜ் போட்டிருக்கிறீங்க, புதுசாக கட்டியிருக்கிறீங்க பிரிட்ஜ். இது கேரளாலேயோ இல்லாட்டி வேறு நாடுகள்லையோ இப்படி ஒரு பிரிட்ஜ் இருந்துச்சுன்னா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக போட்டிருப்பான் தெரியுமா? கீழே பழையாறு ஓடுது. ஆமாம், அந்த பிரிட்ஜையே வந்து சுற்றுலாத்தலமாக்கியிருப்பான். அந்த பிரிட்ஜில் வந்து நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதோ இல்லாட்டி அந்த 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 2 சைடில் நின்னாலும் உங்களுக்கு பழையாறு அழகாக ஓடுற மாதிரி வச்சு அந்த அந்த பிரிட்ஜே வந்து ஏஸ்தட்டிக்கலாக கட்டியிருப்பாங்க. அப்புறம் வந்து ஓகே நீங்கள் கோயிலையும் பார்த்துட்டு அந்த இடத்துக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும்ல. நம்ம அதை கொடுக்குறோமா? முதல்ல கன்னியாகுமரி அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது, ஆனால் யாருமே அதை பயன்படுத்துறது இல்லை. அதே இது மட்டும் இல்லை, அதே மாதிரி நீங்கள் மேலே போனீங்கன்னா சித்தார் சைடில் இருக்கக்கூடிய அந்த அணைகள், அது சார்ந்த குளங்கள், அதில் நீங்கள் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். அந்த நோக்கம் இல்லைங்க. இது வந்து நமக்கு அரசுக்கு வருவாயும் வந்து அதிகரிக்கும், மக்களுக்கான பயன்பாடும் அதிகரிக்கும். ஆமாம், இப்போ சிம்பிளாக பாருங்கள், சொத்தவளை பீச் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான பீச் தெரியுமா? அது யாருமே போக முடியாத அளவுக்கு அது மார்க்கெட்டிங்கும் பண்ணலை, அந்த இடத்துல அதுக்கான செட்டப்பும் இல்லை, எதுவுமே இல்லைண்ணா. நிச்சயமா. ஸோ இதெல்லாம் வந்து இன்னொன்று இப்போ சுத்தவளை மாதிரி இடத்துல நாங்கள் கேள்விப்பட்டது தான், அந்த தரவுகள் வந்து இருக்குது, ரொம்ப ஆத்தென்டிக் சோர்சஸ்லேருந்து தெரிஞ்சது தான். அந்த புத்தளம் பேரூராட்சிக்கு கிட்டத்தட்ட 2 crores ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க, சொத்தவளை பீச்சை வந்து மேம்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஏன் பண்ணலை? அடிப்படையாகவே இங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்பே சரியில்லை. ஆமாம், அது வந்து அவங்க வந்து ஒரு லெத்தார்ஜிக்னஸ். யார் கேள்வி கேட்க போகிறா? எங்ககிட்ட ஒரு அரசு துறை அதிகாரி கேட்டாங்கங்க, நாங்கள் ஒரு பாலம் வந்து ரொம்ப மோசமாக கட்டியிருக்குது தெல்லாந்தியில் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஒரு பிரிட்ஜ் பேடாக இருக்குது, மயான பூமிக்கு போகக்கூடிய இடம் வந்து சரியாக அமைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும் பொழுது அவங்க ஒரு அரசு துறை அதிகாரி எங்ககிட்ட கேட்டாங்க. சொன்னாங்க அவங்களுடைய கிராமம், தாய் கிராமம் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு குக்கிராமம், ரொம்ப படிப்பறிவு இல்லாத இடம். அவங்க சொல்கிறாங்க, இந்த தரத்தில் எங்கள் ஊரில் ஒன்று போட்டாங்கன்னா எங்கள் ஊர் மக்கள் வந்து தட்டி கேட்டு போட விட மாட்டான். இங்கே உள்ளவங்களுக்கு வந்து அமைதியாக இருக்காங்க. எனக்கு அதை கேட்கும்போது அப்படித்தானே இருக்குதுங்க. இவனோ வந்தா ஒரு சேர்களாக இருக்குது, சேரை வெளியில் எடுக்கிறதே கிடையாது, அதுக்கு மேலே நீங்கள் காங்கிரீட்டை கொட்டுறீங்க. அதை யாருமே பெருசாக கேட்கல. நீ என்ன பண்ணுற, என்ன கான்ட்ராக்ட், உன்னோட ஒர்க் ஆர்டர் என்ன, எவ்வளோ தூரத்துக்கு எவ்வளோ இன்ச் காங்கிரீட் போடுற, இல்லாட்டி தார்னா அதுக்கான தன்மை என்ன இருக்குது, யாருமே எதுவுமே கேட்காம அப்படி கடந்து போயிடும். ரொம்ப சுயநலமாக இருக்கு. இது ஒரு விஷயம் இருக்குது. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ குமரி மாவட்டத்தில் உள்ள மக்கள் குமரி மாவட்டத்திலே வேலை செய்யறதுக்கான வசதி வாய்ப்புகள் வந்து குறைவுன்ற மாதிரி நான் பார்க்குறேன். எல்லாருமே இங்கிருந்து சென்னை போகிறோம், வெளியூர் தான் போகிறோம். அது நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அதுவும் ஒரு முக்கியமான பிரச்சனை. இது அதுக்கு முன்னாடி 1 step பிஹைண்ட் நீங்கள் போனீங்கன்னா, கல்வி எப்படி இருக்குது நம்ம மாவட்டத்தில்? இன்றைக்கி என்ஜினியரிங் படிச்சுட்டு பையன் வர்றான்ல, ஒரு பையன்கிட்ட கேளுங்க, அவன் உண்மையாகவே இன்ஜினியரிங் படித்தானா இல்லை பேப்பர் சேஸ் பண்ணி பாஸ் பண்ணானான்னு. அதுக்கு தரமான படிப்பே இல்லைங்க. இப்போ முன்னாடி மாதிரி இல்லை. ஆனால் தேர்ச்சி விழுக்காடு குமரி மாவட்டத்தில் அதிகமாக இருக்கு இல்லையா? அது ஒரு பார்வை இருக்குது. அப்படி சொல்லுவாங்க, நீங்கள் டேட்டா கேட்டிங்கன்னா அப்படி தான் சொல்லுவாங்க. அந்த தரப்புல அப்படி தான் பதில் வரும். அது வந்து அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. என் மாவட்டத்தை என்னால் விட்டு கொடுக்க முடியல. ஆனால் ரியாலிட்டி வந்து நல்லா இல்லைங்க. அதுக்கு கல்லூரிகளும் வந்து சரியான படிப்புகள் சொல்லி கொடுக்கறது இல்லை. தரமான மாணவர்களை உருவாக்குறதும் ரொம்ப குறைவாக இருக்குது. ஒரு 20-30 இயர்ஸ் முன்னாடி இருந்த மாதிரியான கல்வி கட்டமைப்புகளும் தரமும் இப்போ இல்லை. எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறோம். எல்லாமே ஆன் பேப்பர்ஸ், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் இருக்கா? இருக்குது. உங்களுக்கு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் வந்து எஜுகேஷனை சொல்லி கொடுக்குறீங்களா? ஆமாம் இருக்குது. எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறோம். அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா அதோட டெலிவரபிள்ஸும் சரி, அங்கே இருக்கிற குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனும் சரி ரொம்ப 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 குறைவாக இருக்குது. இதெல்லாமே நம்ம சரி பண்ண வேண்டிய பிரச்சனைகளா கன்னியாகுமரி மாவட்டத்தில்? அப்போ படிப்பே அப்படி இருக்கும்போது அடுத்தது தானே வேலை வாய்ப்பு. அப்போ அதுக்கான ஒரு கட்டமைப்பு இங்கே உருவாக்கல. அதே மாதிரி இப்போ குமரி மாவட்டம் எடுத்துக்கிட்டோம்னா இங்கே ஒரு தொழிற்சாலைகளோ இல்லை இங்கே ஒரு வேலை வாய்ப்புகளோ இல்லைன்ற மாதிரி நான் பார்க்குறேன். அப்படி சொல்கிறேன் 100% இல்லை. ஏன் நம்மளுக்கு ஒரு சரி மனோஜ் தங்கராஜ் அவர்கள் கூட நான் வந்து ஐடிக்கு எப்படி கொண்டு வந்தே தீர்வுன்னு சொல்லி பேசினாரு. ஆனால் எதுவுமே ரப்பர் பூங்கா அமைப்போம்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு கடந்த 10-15 ஆண்டுகள் அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் இருக்குது. செண்பகராமன்புதூரில் கிட்டத்தட்ட 100 ஏக்கருக்கு மேலே நிலத்தை ஆக்கிரமித்து அது தனியாருக்கு பட்டா போட்டு கொடுத்து நாங்கள் வந்து ரப்பர் தொழில் பூங்கா கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. ஏன் நீங்கள் கொண்டு வரல? அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குதா? இவ்வளோ ரப்பர் இருக்குது, நீங்கள் வெறும் ஷீட்டாக மட்டும் அடித்து அனுப்புறீங்களே, நீங்கள் ஒரு ப்ராடக்டாக பண்ணினீங்கன்னா அதுக்கு ஒரு GI டேக் வாங்கலாம்ல. அப்போ கன்னியாகுமரி மாவட்டத்துடைய ரப்பரில் பண்ண ஒரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கலாம்ல. கண்டிப்பாக எவ்வளோ பொருட்கள் இருக்குது, மீன் இருக்குது, அதே மாதிரி மாங்காய், அதே மாதிரி தென்னை,
மதிப்பு கூட்டும் தொழிற்சாலை இன்னைக்கு ஆடிட்டு இருக்குது. அதே இது கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த கோகனட் ஒரு ஒரு அமைப்பு இருக்குது, CPRல இது ஒரு அமைப்பு இருக்குது. அதெல்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இயக்குறாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம மனோஜ் தங்கராஜ் ஐடி மினிஸ்டர் இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து ஒரு ஐடி காரிடார் கொண்டு வருவேன், ஐடி பார்க் கொண்டு வரேன்னு சொன்னாப்புல. நான் அதுவுமே வந்து நடக்கல. ஸோ அது ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டுச்சு, கொண்டு வந்துருவாங்களோ, அப்போ குமரி மாவட்டம் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடும் நம்ம நினச்சோம். அதுவுமே நடக்கல. ஸோ ஏன் அந்த வாக்குறுதிகள் எல்லாமே நிறைவேற்றப்படாமல் ஒன்றாவே போயிட்டு இருக்கு இந்த மாவட்டத்தை பொறுத்தளவில்? நம்மளுக்கு வந்து அதான் சொல்கிறேன், வாக்குறுதிகள் எல்லாமே எதுக்கு? ஓட்டுக்கு தானே அவங்க பார்க்குறாங்க. வாக்குகளை வாங்குறது தான் வாக்குறுதி. ஆமாம், வாக்குகளை வாங்குறதுக்கு தானே வாக்குறுதி. அதை அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க, நம்ம ஏமாந்துட்டே இருக்கிறோம். என்னைக்கு நம்ம திருப்பி கேள்வி கேட்போமோ அன்னைக்கு அவங்க உண்மையாக இருப்பாங்க. திருப்பி கேள்வி கேட்கணும்ல நம்மளும். கண்டிப்பா அது தப்பு நம்ம கிட்ட தானே இருக்கு, மக்கள்கிட்டயும் இருக்குல்ல. மக்கள் வந்து அரசியலை வந்து வெறும் கட்சிகள் எப்படி கூட்டணி வைக்கிறாங்க, அவன் பேசுறது கரெக்டா, இவன் பேசுறது, நம்ம மக்கள், நம்ம கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் அதுல எல்லாம் ரொம்ப அறிவாளிகள். நம்ம இதாதான் பார்ப்பாங்க. கட்சிகள் எப்படி, நீங்களாம் கூட்டணி வைக்காம எப்படி ஜெயிப்பீங்க, கூட்டணி வச்சா தானே ஜெயிக்க முடியும், இதுலதான் கேள்விலாம் கேட்பாங்க. அந்த மாதிரியான கேள்விகளாம். போன தேர்தலில் நீ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினியா, நீ என் வீட்டு வாசல் வந்தேன்னா உன் காலை வெட்டிடுவேன் அப்படின்னுங்கிற கோவத்துல அந்த அரைச்சீற்றம்லாம் இருக்காது நம்ம மக்களுக்கு. ஏன்னு தெரியல. அது என்னைக்கு அந்த மாறுதோ நிறைய இடங்கள்ங்க. அதாவது மக்களும் ஒரு மனுஷனாவே பார்க்கல, ஓட்டு போட்டியா அப்புறம் உனக்கு இவ்வளோ போதும் அவங்களுக்கு, அந்த லெவலில் அவங்க டீல் பண்ணுறனால அது நீங்கள் சொல்கிற மாதிரி வாக்குறுதிகள்லாம் வாக்குக்காக மட்டுமே இருக்குதே தவிர மக்களின் வாழ்க்கைக்காக இல்லை. நிச்சயமா. அதேமாதிரி நீங்கள் வந்து இப்போ குமரி மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு மதம் சார்ந்த பார்வை இருக்குன்றத சொன்னீங்க இல்லையா? அப்போ நீங்கள் உங்களோட நேர்காணல் நான் பார்க்கும்பொழுது நான் வந்து ஊர் வளர்த்த பிள்ளைங்க, நான் எல்லா மதத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருமே வந்து ஒன்றுதான்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா? அப்போ உங்களை எப்படி நீங்கள் முன்னிலைப்படுத்துறீங்க? நான் வந்து இப்போ நாம் தமிழர்ன்றதே ஒரு அடையாளம் தான், அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா குமரி மாவட்டத்தில் எல்லாரினுடைய பிரதிநிதி நான் அப்படின்றத நீங்கள் எப்படி முன்னிலைப்படுத்துறீங்க? அரசியல் அப்படிங்கிறது நான் எப்படி பார்க்குறேன், நீங்க இந்த சமூகத்தினுடைய வாக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணல, என்னோட வாக்கு அப்படிங்கிறது குமரி மாவட்டம் மொத்த மக்களுக்கானன்றதை நீங்க எப்படி முன்னிலைப்படுத்துறீங்க? சரி, நான் வந்து இறையியல், இறை நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு தனிப்பட்ட ஒரு பர்சனலான ஒரு சாய்ஸ். சரியா? இன்னும் இந்த குடும்பத்துல பிறந்ததுனாலேயே ஒருத்தன் வந்து இந்த மதத்தை வந்து தழுவுறதோ இந்த அமைப்பை தழுவுறதோ அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு நம்ம சோஷியல் ஸ்ட்ரக்சர். அது நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி நம்ம ஊர்கள்லையும் அது ப்ரிடாமினண்ட்டாக இருக்குது. மற்றபடி இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹிந்துவாக பிறந்திருக்கிறீங்க, வேறு ஒரு மதத்தை உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஒரு புத்திசம் பிடிச்சிருக்கு, இல்லாட்டி வேறு ஒரு மதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இல்லாட்டி மதமே இல்லாமல் நிறைய வே ஆஃப் லைஃப் இருக்குது இப்போ, அது பிடிச்சிருக்கு, அது நீங்கள் எம்ப்ரேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் ஃப்ரீடம் டு ப்ராக்டிஸ் எனி ரிலீஜன் அடிப்படையில் அந்த சாய்ஸை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். ஸோ அந்த அடிப்படைங்கிறது வேறு. இமோஷனலி நான் என்னுடைய பர்சனல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எங்கள் அம்மா அப்பா வந்து சின்ன வயசுலேயே நான் தாத்தா பாட்டி வீட்டில் விட்டுட்டு 5 வருஷம் நீங்கள் இருந்தேன். அப்போ என்னை வளர்த்த குடும்பங்கள், நான் பழகின மக்கள் எல்லாருமே வந்து வேற்று மதத்தினர். ஸோ அவங்களுடைய வழிபாட்டு முறை எல்லாத்துலேயும் நான் வந்து பங்கு கொள்வேன். அது எனக்குள்ள அது வந்து ஏற்படுத்தின தாக்கமாக இருக்கட்டும், அது என்னால் வந்து எனக்கு பிடிக்கும், அது எனக்கு பிடிக்கும், அதனால நான் பண்ணுறேன். நான் கோயிலுக்கு போகிறதா இருக்கட்டும், நான் சர்ச்சுக்கு போயிருக்கேன், மாஸ்க்குன்னு சொல்லிட்டு பெருசாக போனதில்லை. ஆனால் அது அந்த மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அதை நான் நிறைய புரிஞ்சுக்கிட்டேன். நான் துபாயில் இருக்கும்போது நிறைய பீப்புளோட பேசுவேன். ஆகாஃப்னு சொல்லுவாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஆகாஃப்னு சொல்கிறது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். அதுதான் வந்து அமீரகத்துலேயும் ஒமான்லேயும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆகாஃப்னுவாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாருமே வந்து முல்லாஸாக இருப்பாங்க, சீனியர்ஸ் இந்த மாதிரி பீப்புள் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நிறைய ரிலீஜியஸ் சார்ந்த விஷயங்களை நம்ம பேசும் பொழுது நம்மளுக்குள்ள ஒரு என்லைட்மெண்ட் ஆகும். எல்லா ரிலீஜனுமே நல்ல விஷயங்களை தான் சொல்லி கொடுக்குது, மக்களை நல்ல நெறிப்படுத்தணும்னு சொல்லி கொடுக்குது, ஒவ்வொரு விதத்தில் சொல்லி கொடுக்குது. அதை நம்ம எப்படி எம்ப்ரேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். எங்கள் அப்பா எப்போவுமே அடிக்கடி ஒன்று சொல்லுவார், முறமாக இருக்கணும், சல்லடையாக இருக்காத அப்படின்னு. அதாவது முறம் அப்படிங்கிறது வந்து தனக்குள்ள நல்ல விஷயங்களை வச்சுட்டு பேட் விஷயத்த வெளியில தரணும். சல்லடைங்கிறது வந்து நல்ல விஷயத்த கீழே போட்டுட்டு பேட விஷயத்த வந்து இதுக்குள்ள வச்சுக்கோம் அப்படின்னு. ஸோ எப்பவுமே வந்து லைஃப்ல வந்து முறமா இருக்கணும். ஸோ அதனால எந்த விஷயம் யார் மூலமா நமக்கு நல்ல விஷயம் வருதோ அதை நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுனால ரிலீஜனா நான் அப்படிதான் பாக்குறேன். பர்சனலா என்னுடைய ஐடென்டிட்டி அப்படிங்கிறது வந்து நான் ஒரு குட் பாலிட்டிஷியனா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கடந்து ஆமா, இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கிற கட்சி அப்படிங்கிறது ஒரு அடையாளம், நாம் தமிழர் கட்சி மரிய ஜெனிஃபருங்கிறது ஒரு அடையாளம். நீங்கள் அதை தாண்டி ஒரு கேள்வியாக நான் எப்படி என்னைய ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா
ஐ வாண்ட் டு பி a குட் politician. ஓகே ஓகே அதுதான் வந்து மக்களுக்கான அரசியல் பேச சரியாக இருக்கும். கரெக்டாக தான் சொல்றீங்க.